புசு புசுன்னு சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? சாஃப்டாக இருக்கணும்னு அப்போனா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கோதுமை சொல்ல நார்மல் ஸ்டோரில் போய் நல்ல கோதுமையாக வாங்கி வெயிலில் நல்லா ஒரு நாள் காய வச்சுட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி, இது மற்ற கடையில் வாங்குகிற மாவோட இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அந்தளவு ஊற்றி பிணைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல சப்பாத்தி இதே மாதிரி சாஃப்டாக வரும், புசு புசுன்னு வரும். இது இந்த மாவு பிணையிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க வேணுன்றவங்க அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது மாவு வச்சுட்டு தேய்ச்சி போட்டோன்னா புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயோ நெய்யோ போடணும். போட்டோடனே எண்ணெய் நெய் போட்டிங்கன்னா அது புஷ்ஷுன்னெலாம் வராது. அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கேயாவது ட்ராவலிங் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா அடுத்த